அருமையான காலை வணக்கம் நண்பர்களே. சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இருக்கேன். சுண்ணாம்பாறு அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரி பீச்சு பக்கத்தில், அதாவது கடலுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். பாண்டிச்சேரி போட்டிங் அப்படின்னாலே சுண்ணாம்பாறு தான். தெரியுதுல உங்களுக்கு. இதில் ஒரு ஐலாண்டு ஒன்று இருக்கும். அந்த ஐலாண்டுக்கு போட்டில் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து, போட் ஹவுஸ் அங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து அந்த ஐலாண்டில் இறக்கி விட்ருவாங்க. அங்கே நீங்கள் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி ரன்னிங்கில் போட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த போட்டில் நீங்கள் ஏறி நீங்கள் போட் ஹவுஸுக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இருக்கேன். சூப்பரான ஒரு லொக்கேஷன். நேற்று வந்தேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச இடம். ஏன்னா இன்றைக்கி நேற்று இல்லைங்க, இந்த இடத்துக்கு நான் வர்றது 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த சுண்ணாம்பாறில் ட்ராவல் ஆகியிருக்கேன். அந்த ஐலாண்டுக்கு போயிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஐலாண்டுக்கு போகும்போது இந்த பில்டிங், நான் இப்போ நிற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பில்டிங்லாம் நான் பார்த்துருக்குறேன். அப்போது நான் ஏங்கினேன், சரி இவ்வளோ அழகாக இந்த ஒரு ரிவர் ஓரத்தில் கேரளா, ஏன்னா அப்போல்லாம் நான் கேரளா போனதில்லை. கேரளா ஓரத்தில் இந்த மாதிரி அதுக்கு கேரளா டைப்பில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு தங்கி இருந்து ஒரு நாள் நைட்டு தங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்ச காலம் உண்டு. அந்த நினச்ச காலம் 25 வருஷத்துக்கு அப்புறம் நினைவாயிருக்கு. கூகுளில் ரேண்டமாக செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ரெசார்ட் கிடச்சிது. ஸோ அதில் நான் வந்து தங்கியிருக்கிறேன். ரிவர் வியூ ரெசார்ட் அப்படின்னு சொல்லி பேர் நினைக்கிறேன். ஸோ அகோடாவில் தான் போட்டேன். சூப்பர், ரொம்ப கம்மியாக போட்டு கிடச்சிது. நல்ல ரூம்ஸுமே ஓகே, நீட்டாக அண்ட் ஃபினிஷாக இருக்குது. நல்ல கார்டனு, கொஞ்சம் ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி தங்கியிருந்த ரூம் வந்து இதுதான். ஒரு 2 பேர் படுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. அவங்க எக்ஸ்ட்ரா பெட்டு வச்சுருக்குறாங்க. பட் நம்ம 4 பேர் வந்தாலும் தங்கலாம் அலோவ் பண்ணுறாங்களா எனக்கு தெரில. எனக்கு அதெல்லாம் தெரில. நல்ல ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒரு நாய் இருக்குது, கோழி இருக்குது. இந்த என் பைக் அங்கே நிற்கிது. அதான் நிற்கிதா நம்மளுடைய வேம்புலி அங்கே நிற்கிறாப்புல. அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, தொட்டி மாதிரி. ரொம்ப பெருசு கிடையாது தொட்டி, ஸ்விம்மிங் பூல் கிடையாது, தொட்டி. ஸோ அதனால் அழகாக ஒரு கார்டன் மாதிரி, சின்ன கார்டன் மாதிரி ஒரு நாள் 2 நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு அருமையான ஒரு இடங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து இப்போ நான் வந்து கிளம்பி சென்னைக்கு போக போகிறேன். நம்ம வந்து தூத்துக்குடியிலேருந்து திருச்சி வந்தோம். திருச்சியிலேருந்து நமக்கு பாண்டிச்சேரி வந்தோம். பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ சென்னை போக போகிறோம். சென்னையிலேருந்து அதுக்கப்புறம் அப்படியே நேராக வீட்டுக்கு. இப்போ சென்னை போயிட்டு, சென்னையில் நம்ம ஸ்டே கிடையாது. சென்னையில் ஒரு 2 முடிஞ்சு போனால் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் தான் இருக்க போகிறோம். ஏன் போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அந்த 3 மணி நேரம் இருந்துட்டு நேராக அங்கேருந்து நேராக தூத்துக்குடி, அதாவது வீட்டுக்கு தான் நம்ம கிளம்புவேன். ஒரு 700 கிலோமீட்டர். இன்றைக்கி மட்டுமே ஒரு 1000 கிலோமீட்டர் பைக் ஓட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா நமக்கு வீட்டில் இருந்து சென்னையிலேருந்து வீடே 700 கிலோமீட்டர் வரும். இங்கேருந்து ஒரு 160 கிலோமீட்டர் வருது பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை. அப்போ 850 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 850 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். அதான் காலையில் எழுந்திரிச்சிட்டேன். மணி 6:15 ஆகுது. சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு சன்ரைஸ் பார்க்காம விடிய காலையில் இருட்டில் ஓடினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்ல சன்ரைஸை பார்த்தாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. அப்படியே நான் இங்கேருந்து கிளம்புறேன். வாங்க நம்ம கூடவே போயிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், கிளம்பியாச்சு. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான். ஆனால் ஒரு குட்டி ப்ராப்பர்ட்டி. நீங்கள் வந்து சும்மா ஒரு 4-5 பேராக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். 2 கார் வந்தீங்கன்னா வெளியே தான் விடணும், சரியா? ஒரு டீமாக வந்தீங்கன்னா பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல. ஒரு சின்ன கார்டன் மாதிரி, சின்ன இடத்துல அவ்வளோ அழகாக கார்டன் வச்சுருக்காங்க. நான்லாம் என் வீட்டில் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட்டு இவ்வளோ பெரிய அழகான கார்டன் இருக்குது. இவருக்கு சைடில் அழகாக பேக் வாட்டருக்கு பக்கத்தில் குட்டி ரெசார்ட்டு. நம்ம ரொம்ப பெருசெலாம் எதிர்பார்க்க முடியாது, குட்டியாக இருக்கும். கார் வந்தீங்கன்னா நீங்கள் வெளியே தான் விடணும். ஆனால் வைபான இடம். சன்னு ரைஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் வருதா? நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஒரு 10 நிமிஷம் ட்ரோனுக்குன்னு விடலாமே அப்படின்ட்டு. இந்த பக்கம் வந்த உடனே நமக்கு அது கண்ணில் தெரியல. வரல, சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் போனால் தான் டிராஃபிக்கு கொஞ்சம் அதிகம் டிராஃபிக் ஆகிறதுக்குள்ள சென்னைக்குள்ளே போக முடியும். பார்த்துடுங்க, ஒரு சின்ன ஒரு காடு மாதிரி தான் இருக்குது. காட்டுக்குள்ளே இந்த இது ரெசார்ட் இருக்குது. அதை பேக் வாட்டர் ஏரியா பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வில்லேஜ் வந்துடுது. நல்ல வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குது. பார்த்துடுங்க, மண்ணில் குமிச்சு போட்டு நடுவில் பாதை போட்டு வச்சுருக்காங்க. எங்கேருந்து இந்த மண்ணை எடுத்தாங்க? வேறு லெவலில் இருக்க. ஆஹா, ஓகே, ஈசிஆரில் கனெக்ட் ஆகிட்டேன். அப்படியே பறக்க வேண்டியது தான். இது ஹைவே இருக்கா என்னன்னு தெரில, ஊருக்குள்ளே போய் போகுமான்னு தெரில. ஏன்னா ஒரு ஹைவே வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஹைவே எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு புரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை கிலோமீட்ரு? 157 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து சென்னை. ஒரு 10:30 ஆகிடும், 11 மணி ஆகிடுமோ. ஐயோ, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. எனக்கு என்ன ஈஸியாக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ரொம்ப நாள் ஆச்சு ஈஸியாரில் நான் ட்ராவல் ஆகி. அதனால் கடைசியாக வந்தது கரும்புலியில் தான் வந்தேன் நினைக்கிறேன். இப்போ நான் எதுக்கு சென்னைக்கு போகிறேன்னா, நான் டிவி ஷோரூமுக்கு தான் போகிறேன், திரா டிவிஎஸ்க்கு. நம்மளோட வண்டியோட ஆர்சி புக்கும் இன்னும் வாங்கலை.
அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். சரியா? ஆர்சி புக் வாங்கலை, வண்டிக்கு இன்வாய்ஸ் வாங்கலை, நிறைய வாங்கலை, வண்டி மட்டும் தான் வாங்கியிருக்கேன், வேறு எதுவுமே வாங்கலை. ஆமாம், அதனால் அது என்ன ஏது எதனால் அப்படி இல்லை டிலே ஆகிட்டுருக்கு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது டீ காப்பி குடிச்சலாமான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் இந்த இவங்ககிட்டலாம் மாரடிக்க முடியாது. பாண்டிச்சேரிக்காரங்கக்கிட்ட எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்குது. என்ன தெரியுமா? தலையில் ஹெல்மெட்டு போடக்கூடாது, ஹெல்மெட்டு போட்டால் குற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை வச்சுருக்காங்க. என்ன ஆளுகப்பா! அதுவும் டிராஃபிக் ரூல்ஸும் 0 ஃபாலோ பண்ணுறது, அதுமாதிரி ஹெல்மெட்டு 0. எப்படித்தான் இவங்க உயிர் வாழ்கிறாங்களோ இல்லையா? நான் ஒரு நாளைக்கு 50 பேர் கொத்து கொத்தா சாவ வேண்டாமா ஹெல்மெட்டு போடலண்ணா? ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரில. சாவாமல் தப்பிச்சிடுறாங்களோ ஒரு வேலை, அப்படி நேக் போக்கா அப்படி தப்பிச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தப்புங்க. ஐயோ, நான் தமிழ்நாட்டில் பார்த்த வரைக்கும் ஹெல்மெட்டு பெருசாக ரூல்ஸ் இல்லாத ஒரு ஊர் வந்து பாண்டிச்சேரி தான். இப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம இவங்க எல்லாம் உயிர் பெற்று இவங்க சிட்டிக்குள்ளே வந்து பரவி டிராஃபிக்கை கூட்டம் ஆக்கிறதுக்குள்ளே நான் ஊரை தாண்டிடணும். பார்த்துடுங்க, பாண்டிச்சேரியை தாண்டி கண்காணாத தூரத்துக்கு போயிடணும். நீ எங்கேயாவது போடா, கண்காணாத தூரத்துக்கு போடா அப்படிங்கிற நம்ம ராதிகாம்மா சொல்கிற மாதிரி பாண்டிச்சேரியை விட்டு கண்காணாமல் போயிடணுங்க. ஊராடா இது ஷை. நல்ல தண்ணிக்கு மட்டும்தான் ஃபேமஸ்ஸு. ஆமாம், இன்றைக்கி காலையில் நான் குளித்த தண்ணியே சொன்னேன். நல்ல தண்ணி, டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்ல ஒரு உப்பு சப்பு இல்லாமல் நல்ல அழகாக இருந்துச்சு. ஆமாம், மற்றபடி இது வந்து ஊருக்காவாதியா ஷை. அப்படியே ஊருட்டு வெளியே வந்தாச்சுங்க. ஒரு 5-7 நிமிஷத்தில் வெளியே வந்துட்டேன். இவ்வளோ பெரிய பாண்டிச்சேரி சிட்டியை தாண்டி வந்தாச்சு. பரவாயில்லையே, காலையில் நேரம் டிராஃபிக் இல்லை, ஒரு இடத்துலையும் டிராஃபிக் இல்லை. சல்லுன்னு சிக்னல் வைக்கலாம் ஒன்றும் நிற்கலை. வந்தாச்சு, நல்லா அழகாக விடிஞ்சு சூரியன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி மேலே போய் நிற்கிறாப்புல. இங்கேருந்து பார்க்குறதுக்கு 10 அடி, இந்த பாருங்க இந்த அளவு. ஆமாம், நல்லா தென்னை மரத்துக்கு மேலே போயிட்டாருன்னு வைங்களேன். கடலுக்குள்ளே கீழே இருந்தார்ல, அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி தென்னை மரத்தில் ஏறி இளநியை குடிச்சிட்டு மேலே போயிட்டார். இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கார்ல. நீங்கள் மட்டும் ஒரு மத்தியானம் 12 மணிக்கு அவரை பார்க்கணும். ஆமாம், அப்போ தான் ரொம்ப உக்கிற நிலைமையில் இருப்பார். பார்த்துருக்கு. வீடியோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குவாலிட்டி சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் வருது. பார்த்துடுங்க, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. என்கிட்ட இருக்கிறது ஹீரோ 9 மட்டும்தான். கோப்ரோவில் வந்து 9. ஆமாம், அந்த 9ஆம் நம்பரை வச்சுக்கிட்டு தான் இன்னும் பாடுபட்டு இருக்கேன். இன்றைக்கி 13ஆம் நம்பர் வரைக்கும் மார்க்கெட்டில் வந்துடுச்சு, கோப்ரோ 13 வரைக்கும். ஆனால் நான் வந்து 9 தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னவென்றால், இந்த ஏழை ரைடருக்கு வேறு வழி இல்லை. கோப்ரோ அப்டேட் பண்ணுறதுக்கு மனசில் ஏன்னா இது ரிப்பேர் ஆனால் நம்ம மாற்ற தோணும். நம்ம 90 கிட்ஸ் பற்றிலாம் ஒரு பொருள் உடஞ்சி போனாவோ ரிப்பேர் ஆனாவோ மட்டும்தான் அடுத்த பொருள் அதையும் ரிப்பேர் பண்ணி போட முடியுமான்னு பார்ப்போம், துளக்குவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருளை மாற்றுவோம். அதனால் இது ரிப்பேர் ஆகலை பற்றிலாம். அதனால் நான் அதை விட்டுக்கிடலை. சரி, இதை மாற்றுறதுக்கு என்ன மாற்றணும் அப்படின்ட்டு. இப்போ குவாலிட்டி நல்லா இல்லை. டிவியில் பார்க்க நிறைய பேர் டிவியில் பார்க்குறீங்களா, உங்களுக்கே ஒரு தோணும், என்னடா இவன் இப்படி இருக்கானே இப்படி போட்டிருக்கானே அப்படின்ட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மாற்ற பார்க்கேன். இல்லை ஏதாவது நண்பர்கள்ட்ட வாசியில் வாங்கிட்டு போகிறதுக்காக பார்ப்பேன். நம்ம அடுத்த வீடியோலாம் கொஞ்சம் குவாலிட்டியாக போடணும். ஒரு 12ஆவது கோப்ரோ 12 நல்ல குவாலிட்டியாக இருக்குன்றாவ, அதையாவது யார்ட்டையாவது வாங்கி போடணும். இல்லை நானாவது செகண்ட் ஹேண்டில் ஏதாவது இருந்தால், நீங்கள் யாராவது மக்கள் யாராவது செகண்ட் ஹேண்டில் சும்மா வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், நான் விலை கொடுத்து வாங்கிக்கிறேன். சரியா? ஒரு உதவி மட்டும் எனக்கு பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கேன். பார்த்தீங்களா, இந்த ஒரு 1.5 மாதமாக என் காசு பூரா இதுக்கு தான் போகுது. வண்டியை ஒவ்வொரு ஜாமானாக வாங்குறேன், இன்னும் வாங்கிட்டே தான் இருக்கேன். 1000-500ன்னு பார்த்தாலே ஒரு 10 ஜாமான் போனால் 5000-6000 ஆகிடுதுல்ல, அப்படி போயிடுது. பார்த்துடுங்க. நான் நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்க, நான் கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கிறேன். சரியா? பாய் பாய் பாண்டிச்சேரி, பாய் பாய். போயிட்டு வரேன். இந்த இது வந்தால் அந்த ஆர்ச்சி வந்துட்டால் பாண்டிச்சேரின்னு அர்த்தம். பாண்டிச்சேரி அது வந்து ஸ்டார்டிங் இங்கேருந்து வந்தீங்கன்னா, சென்னையிலேருந்து வெளியே போனீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆமாம், பாண்டிச்சேரி அதாவது ஹெட் ஆகிடுச்சின்னு வாங்கல, அது லைட்டாக தலைவலி இருக்கும் உங்களுக்கு இங்கேருந்து வெளியே போகும்போது. ஏன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கெல்லாம் இல்லைப்பா, எனக்கெல்லாம் இல்லை. நிம்மதியான உறக்கம் சாமி. நேற்றுலாம் வந்து கொஞ்சம் தான் ரைடு பண்ணேன். ஒரு 250-200 கிலோமீட்டர் தான் நான் ரைடு பண்ணேன். அதனால் ரொம்ப ரிலாக்ஸாக அந்த பாண்டிச்சேரி பீச்சில் நானும் செந்திலன்னு காலார நடந்து ஒரு பானிபூரியை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு, வேறு டீ பானிபூரி இந்த 2க்கு மேலே எதுவுமே அங்கே கிடைக்கல. எல்லாம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, ரேட்டு கூட இருந்துச்சு. அதனால் அந்த மாதிரி பர்கர் பீஸான்லாம் வாங்கி சாப்பிடலை.
அடா பாவிகளா டேய், இப்படியாடா பண்ணுவீங்க? உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடா டேய், அநியாயக்காரங்களா. இன்னும் ஹைவேவே போட்டு முடிக்கல, இன்னுமே 2 வருஷம் ஆகும். இன்னும் டோல்கேட்டை ரெடி பக்காவாக ரெடி பண்ணி கட்டி ரெடியாக வச்சுருக்காங்க பாருங்க டோல் வாங்குறதுக்கு. ரோடு இன்னும் போட்டு முடிக்கல. ஆமாம், ஒரு இடமும் முழுசாக முடியல. நான் ரோட்டில் ஹைவேல வரவே இல்லை. ஆனால் அவங்க டோல்கேட்டு மட்டும் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. ரெண்டையும் பாருங்களா நீங்களா பாவி பயலுவலா. மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு அப்புறம் துட்டை வாங்குங்கடா. சேவை செய்யறதுக்கு முன்னாடியே துட்டு வாங்கிட்டு சேவை செய்யறேன்னு சொல்கிறீங்க. ஓஜி ஈஸியாருங்க. இதுதான் ஓஜி ஈஸியார், ஒரிஜினல் ஈஸியார் இதுதான். இது எல்லாத்தையும் தட்டி தூக்கித்தான் 4 வழிச்சாலை போடுறாங்க. அதோட தேவை அதிகமாக இருந்தாலும் பட் இந்த ஓஜியை விட்டு கொடுக்க முடியுமா? 2 மரமும் அப்படியே கையை கோத்துட்டு இருக்கு பாருங்க. இதுதான் ஓஜி. நிறைய இடத்துல இப்படி இருக்கும். இதெல்லாம் அனுபவிச்சு ஓட்டு, அந்த 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிச்சு ஓட்டினேன். எங்ககிட்ட கேளுங்க ஐயா, ஈஸியார் அணுவாக ரசிச்சிருக்கோம் அந்த காலத்தில். ட்ராவல் பண்ணுற அழகை பார்த்துக்கிட்டு ஐயோ மறக்க முடியாத நாட்கள். இந்த ஈசிஆரோடு எனக்கு ரொம்ப தொடர்பு உண்டு. சவுண்டை பார்த்தீங்களா? இன்ஜினு ஐயோ சங்கீதமாக கேட்குங்க. ஒரு த்ராட்டில் சட்டுன்னு கொடுத்தோம்னா த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருக்கும். அப்படி என்ன சொல்கிறது, இன்ஜின் சவுண்டு, சைலன்சர் சவுண்டை கேட்கும்போது சங்கீதமாக இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நல்லா ஃபன் கொடுக்குது வண்டி. என்னன்னு தெரில, சோலோவாக உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரும்போது கன்னி, அப்புறம் அண்ணன் செந்தில் என்னொன்னே அதை ருசிக்கலை. அந்த ரைடு ருசிக்கலைன்னா இப்போ பைக்கிங் ருசிக்கலை. ஆனால் இன்றைக்கி சோலோ ஈஸியாக ரோடு டட்டா இது பாருங்க. சஸ்பென்ஷன்லாம் அப்படி இப்போ மிதவ மாதிரி மிதந்துட்டு வருதுங்க. நான் தங்கியிருந்த வீடு, நான் ரூம் எடுத்து இருந்தது இந்த வீடு தான். மனையில், ரோட்டு மனையில் அந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதான். இது அந்த ஊர் பேர் தான் மறந்துட்டேன். இளையார் குப்பம் கரெக்டு. இங்கேருந்து எங்கள் இடம் வந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது. அதுக்கு தங்கியிருந்ததுக்கு மெமரிஸ். கல்லிலே கலைவண்ணம் கண்டான், அந்த மகாபலிபுரத்திற்கு காயல் வந்தான். கல்லிலே கலைவண்ணம் கண்டான். ரைட்டில் போனாச்சுன்னா மகாபலிபுரம் ஊருக்குள்ளே போயிடும். நம்ம லெஃப்டில் அப்படியே பைபாஸில் போய் சென்னை போயிட வேண்டியதான். கிங்ஸ் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் அகாடமி. எல்லாம் கோட் சூட் போட்டு தான் போவாங்களா? வேர்க்காது இவரும் அவ்வளோ கோட் சூட் போட்டு தான் போகுது காலேஜுக்கா. ஷூ கிடையாது, ஆனால் கோட் சூட் உண்டான், செப்பல் போட்டு போகிறாங்க. இன்னும் 55 கிலோமீட்டர் இருக்குது சென்னைங்க. நான் இதில் மேட்ரு என்ன தெரியுமா, நான் அந்த ரெசார்ட்லேருந்து கிளம்புனேன்ல பாண்டிச்சேரியில், அங்கேருந்து இங்கே நிற்கவே இல்லை, பெட்ரோலும் போடலை. ஏன்னா பெட்ரோல் நான் நேற்று பாண்டிச்சேரியில் ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தேன்ல. 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். 100 கிலோமீட்டரில் 1 பாயிண்ட் தான் பெட்ரோல் குறைஞ்சிருக்கு. அப்போ மைலேஜும் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நல்லா கொடுக்கு. இன்னொன்று, நான் எங்கேயுமே நிற்கலை, டீ குடிக்க கூட நிற்கலை. ஏன்னா டீ வேண்டாம், இந்த கடலை மிட்டாய் சாப்பிட்டு தண்ணி குடித்தேன், சரி கொஞ்சம் எனர்ஜி கிடச்சிட்டு பார்த்துடுங்க. அதனால வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ மகாபலிபுரம் வந்துட்டேன். இன்னும் அடுத்து கோவளத்தில் தான் ஒரு பிளான் பண்ணுறேன். திருவான்மியூர் வழியாக சென்னைக்குள்ளே போகலாமா, இல்லை வண்டலூர் வழியாக சென்னைக்குள்ளே போகலாமான்ட்டு. இன்னும் இப்போ நேரம் திருவான்மியூர் வழியாக போனால் டிராஃபிக்காக இருக்கும். கிண்டிலாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். விரும்பாக்கம் போகணும் பார்த்துடுங்க ஷோரூமுக்கு. நேராக ஷோரூமுக்கு தான் போகிறேன், அக்கா வீட்டுக்கெலாம் போகல. நான் வர்றதே எங்கள் அக்காவுக்கு தெரியாது, அது வேறு விஷயம். அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ரிலாக்ஸ். க்ரூஸ் கண்ட்ரோல் போடல இவ்வளோ நேரம். பக்கா டிராஃபிக்ங்க. டிராஃபிக் கச்சான்னு காலையில் ஸ்கூல் காலேஜ் கிளம்பியிருப்பாங்கல்ல, அது வண்டிகளாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஃப்ரீயாக இருக்குது. கோவளம் தாண்டி முட்டுக்காடு, கோவளம் தாண்டிட்டு இருக்கேன். நீலக்கொடி கடற்கரை. இனிமேல் அப்படியே சென்னை தான். கோவளம் தாண்டினதுக்கு அப்புறமே சென்னை தான் கம்ப்ளீட்டாக. பெரிய பெரிய பில்டிங்ஸு, இது அப்பார்ட்மெண்ட்லாம் 26 மாடி 46 மாடிலாம் கட்டிடலப்பா. நாங்கள் அன்றைக்கி 14 மாடி எல்ஐசி தான் எங்களுக்கு பெருசாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பக்கம் மேகக்கூட்டம் மிதமிஞ்சி வருது. அடி துவைச்சி கட்டிடுமா? இங்கே அடிக்கிற வெயில் அங்கே என்னமா ஊராப்பா இருக்குது பாருங்களேன். முட்டுக்காடு படகு குழாம். ஃபேமிலி பார்த்துக்கப்பா, இதான் ஈஸியாரு. அண்ணன் சின்ன வயசில் ஜம்முன்னு என்ஜாய் பண்ண இடங்கள் பார்த்துக்கோ. தண்ணி இல்லை போல இருக்குது. போட்டிங்கெலாம் போட விட மாட்டாங்க, தண்ணி சுத்தமாக இல்லை. யாருக்கு போட்டிங்? இங்கே ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்கி தங்கணும் வாழணும் பாங்க.
எனக்கு ஊரில் வாழ்ந்து போர் அடிச்சு போச்சுங்க. சத்தியமாக சொன்னது அதான். என் பிள்ளைகளுக்கு படிப்புக்காகத்தான் அங்கே கிடக்கும். எனக்கு இங்கே விட அங்கே கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒழுக்கம் நல்லாயிருக்கும் பார்த்துடுங்க. அதனால் அங்கே கிடைக்கும். இல்லைன்னா இங்கே வந்து என்னத்தையாவது ஒரு கழுதை குடிசை கழுதாலும் பரவாயில்லன்ட்டு இங்கே வந்து வாழ்ந்துடலாம். ஐயா வாழ்ந்துடலாம். ட்ரோனு கையில் வச்சுருக்கேன், என்னத்தையாவது விடலாம் அப்படின்னா தோணவே மாட்டேங்குதுங்க. ட்ரோன் ஷாட்டே எடுக்க தோண மாட்டேங்குது. இது என்ன விடா சும்மா இப்படி சைஸாக கொண்டு வச்சுருக்காங்க. ஏங்க நான் சென்னைக்குள்ளே வண்டி ஓட்டுறேன்னா இல்லைன்னா கோயில்பட்டி அவுட்டரில் இந்த இப்போ சிவகாசி பக்கம் வண்டி ஓட்டுறேன்னா மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிங்க. எங்கள் மாதிரி ரோட்டில் வண்டியே இல்லை, கம்மியாக போகுது. டிராஃபிக் நேரம் ஆரம்பிச்சிருக்க வேண்டாமா, நம்மளை போட்டு வாட்டி எடுக்க வேண்டாமா. ஈஸியாக முடிய போகுது. இப்போ டோல்கேட்டு வரப்போகுது, டிராஃபிக் இல்லாமல்லாம் போயிட்டுருக்கு. ஃபைனலி அப்படியே வந்து நம்ம சென்னைக்குள்ளே வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம்னா ஓஎம்ஆரில் இருக்கோம். ஓஎம்ஆரில் கீதமில் ஒரு 2 பொடி இட்லி, ஒரு வடை, சாம்பார், சட்னி இதெல்லாமே ஆர்டர் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா இட்லி ஏன் சாப்பிட்றேன் அப்படின்னாச்சுன்னா நான் சொன்னல வெஜ்ஜு இதுக்குள்ளே வந்துட்டேன், நான்வெஜ்ஜில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசை சாப்பிட்டா கொஞ்சம் ரொம்ப தூக்கம் வரும். நான் நைட்டுக்குள்ளே நம்ம வந்து இன்னும் 700 கிலோமீட்டர் ஓட்டணும். கீதம் வந்து இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் இங்கே, அது தெரியும். நான் வந்ததுனாலே சாப்பிடுவேன். நெய் விட்டு பொடி விட்டு ரோலர் பொடிக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக நெய்யெல்லாம் வச்சு பார்க்க வச்சு சாப்பிடுவேன். சாம்பாரே தொட வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சென்னைக்கு வந்தால் தாங்க இப்படிலாம் சாப்பிட முடியும். எங்கள் ஊரில் வெறும் இட்லி சாம்பாரை கொடுத்து ஏமாத்துறீங்க. ஓகே கைஸ், எல்லாம் பிஸியாக போயிட்டுருக்க நேரம். நானும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு ரூம் போட்டுக்கிட்டு ஊரை சுற்றிட்டு கிடக்கேன். பாருங்கள், சென்னைக்கு வந்தாலே சும்மா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குங்க. ஊரில் இருந்தால் கூட இதே மாதிரி நிறைய ஆளுங்க இருப்பாங்க சும்மா இருக்கிறதுக்கு. இங்கே வந்து எல்லாருமே பிஸியாகவே ஓடிக்கிட்டே இருக்காங்களா. அப்போ நம்ம சும்மா இருந்தோம்னாச்சுன்னா ஒரு மாதிரி கேவலமாக அசிங்கமாக ஒரு மாதிரி இப்போ பேர்டனாக இருக்குது. எல்லாரும் பிஸியாக இருக்காங்கப்பா. ஒருத்தர் கூட சும்மா இருந்த மாதிரி இல்லை. அதுவும் ஓட்டம் நட கூட கொஞ்சம் ஸ்லோவான நடையெல்லாம் இல்லை. இப்படி இருக்கீங்களப்பா, ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா வாழ்க்கையை. என்னமோ கூகுள் இப்படி லெஃப்டில் போகணுன்னு சொல்லுது. நான் கிண்டி போய் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கூகுள் சொல்லுச்சுன்னு நானும் தெருவாக போய் சுற்றவா? எனக்கு என்ன மெட்ராஸில் ரூட்டாக தெரியாது கூகுளை நம்பி போகிறதுக்கு. ஏதோ சொல்லுதா கேட்போமே அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஓவராத்தையும் பண்ணுறது. இது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா சிட்டி ரைடுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நான் ஹேண்டில் பார் ரைசர் போட்டிருக்கனால சிட்டி ரைடுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்டு. கட் பண்ணி ஓட்டுறதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. நானும் ஒவ்வொரு சின்ன கேப்பெல்லாம் கட் பண்ணி தான் ஓட்டிகிட்ருக்கேன். நான் வழக்கமாக ரொம்ப பொறுமையாக போவேன். சரி இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ கட் பண்ணி ஓட்டுறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சிட்டி ரைடுக்கும் இது மாஸ் பண்ணுறாங்கோ. இங்கே பாருங்க, நான் ஒவ்வொரு கேப்பாக தான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் போகிறேன். இப்படி ஓட்டக்கூடாது. விளையாடுறான் வேம்புலி விளையாடுறாங்க சென்னைக்குள்ளே. அப்பா இது போதும்டா, இதை வச்சு நான் வந்து கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் வித்தையெல்லாம் இந்தியா முழுக்க கொண்டு போய் காட்டலாமே. சென்னையில் கற்றுக்கிட்ட வித்தை ஐயோ அப்படி இருக்குங்க. இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஓட்டுற மாதிரி இருக்குது. கட் பண்ணி எனக்கு கரும்புலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் வெயிட்டு ஃபீல் ஆகும் கட் பண்ணி ஓட்டும்போது. பட் இது ஒன்றுமே இல்லையா, செம்மையாக இருக்குது. எல்லாம் சைடில் போலீஸ் இருக்காங்களும் பார்க்காதீங்க, சிஎம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம ஸ்பீடாக போனாலும் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க. வா போவையா, உனக்கும் எனக்கும் தான் ஏன் உலகம். இந்த உலகத்தை அளக்க போவோம். வா நேராக கிளம்பி உலகத்துக்கு எங்கெங்கெல்லாம் ரோடு போட்டிருக்காங்களோ அந்த ரோட்டெல்லாம் நம்ம ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோமா. அங்கோ 10 அந்த அது வேறுங்க, அது எக்ஸல் 100 போகிற இடத்துலலாம் தலைவன் போகிறான் பாருங்க, பின்னாடியே போயிட்டுருக்கான். தம்பி அண்ணன் போகிற இடத்துக்குலாம் தம்பி வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவர் எக்ஸல் எங்கெங்கே பூந்தாரோ அந்த இடத்துலலாம் டிவிஎஸ் RTX 300 பூந்து வருதுங்க. பார்த்துக்கிடுங்க. இப்போது நீங்கள் டிவிஎஸோடைய பவரை பார்த்துக்கிடுங்க. பாருங்க, திருப்பி அவரையே நான் ஃபாலோ பண்ணுறேன். அவர் எங்கெல்லாம் கட்டுன்னு அடிக்காரோ அந்த கட்டு பாருங்க, அவரை கட்டு அடிச்சிட்டாரா, அதே கட்டில் இப்போ நான் ஒரு கட்டு ஆறுன்னு பின்னாடி யாரு பதட்டப்பட்டுட்டாங்களோ.
பதஷ்டமாக இருக்கா இல்லையா? ஆறு அடிக்காமல் வாங்க. அண்ணே போயிட்டு வரண்ணே, ரொம்ப நன்றி. ஆமாம், டிஎஸ் எக்ஸல் 100க்கு பவரில் நம்ம கூடாதுல்ல, அதான் பவர் அடிச்சுட்டு போயாச்சு. என் ஏரியாவுக்குள்ளே வந்திருக்கேங்க. என் ஏரியாவுக்குள்ளே சின்ன வயசில் நான் படித்த ஸ்கூல் அந்த இருக்குது, எம்ஜிஆர் நகர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எம்ஜிஆர் நகர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலு. இந்த பக்கம் அப்படியே இது இருக்கும், என்னது கேகே நகர் சிவன் பார்க்கு. இதெல்லாம் நடந்து நான் காலையில் டெய்லி காலையில் போய்ட்டு மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்துடுவேன். என் வீடு இதில் தான் பக்கத்தில் ஒத்துடுங்க, ஒரு 300 மீட்டரில். அதனால் வீட்டுக்கு சாப்பிட போயிட்டு மத்தியானம் சோத்தை தின்னுட்டு திருப்பி ஸ்கூலுக்கு போகிறது. இப்படி கிடந்த உலகத்தில் இன்றைக்கி பாருங்கள், நான் முதல்ல சத்தியம் கம்ப்யூட்டர் இந்த ஹைவே இதில் தான் இருந்துச்சுங்க. இப்போ காணோம். ஹைவேன்னு சொல்லிட்டு சத்தியம் கம்பெனிக்காரங்க போட்டிருந்தாங்களா ப்ரௌசிங் சென்டர், அதில் தான் முதல்ல இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி இப்போ இன்டர்நெட்டுக்குள்ளே வந்தேன். அந்த இன்டர்நெட்டுக்குள்ளே வந்த காயல் 2000 வந்தேன். 26 வருஷம் ஆச்சு. 26 வருஷத்தில் இன்டர்நெட்டுக்குள்ளேயே கிடக்கான். இந்த இன்டர்நெட்டுக்குள்ளே சோஷியல் மீடியான்ற எல்லாம் இது. நாங்கள் அந்த காலத்தில் இன்டர்நெட்டு, அதுக்கு முன்னாடி இந்த பார்க்கில் விளையாடிக்கிட்டு இருப்போம். படிக்க வர்றது, ஸ்டடி வர்றதே வருவேன். 10ஆம் கிளாஸ் படித்ததெல்லாம் இந்த பார்க்கில் உட்காந்து தான் படித்தேன். இந்த ஆப்போசிட்டில் தான் வீடு எனக்கு. கேகே நகர் சிவலிங்கபுரம் சிவானந்தம் சாலை, அதுதான் எனக்கு வீடு. இதெல்லாம் நம்ம சுற்றின இடம் கம்ப்ளீட்டாக. இங்கெல்லாம் இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இப்போ கிடையாது. இது ஒரு 2 மாடி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு தான் உண்டு. அப்படி ஒரு காலகட்டம். இன்றைக்கி காலங்கள்லாம் மாறி போய் எப்படியோ இப்போ இடங்களும் மாறி போச்சு, நம்ம வாழ்க்கையும் மாறி போச்சு. ஃபைனலி வண்டியை வாங்கி டெலிவரி எடுத்த திரா மோட்டார்ஸ்க்கு வந்தாச்சுங்க. இங்கே என்ன இவங்ககிட்ட என்னென்னு கேட்டு என்ன அப்டேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், அப்படியே ஷோரூமுக்கு வந்தாச்சு. இப்போ ஷோரூமில் வந்து வண்டியை விட்டுட்டு நான் வந்து போயிட்டு வந்துட்டேன், அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் 2 ஹவர்ஸ் ஆகுன்னுவாங்க. நான் யார்ட்டையும் சொல்லலாம்னு நினச்சிருந்தேன், சொல்ல வேண்டாம்னு நினச்சிருந்தேன். சரி எதுக்கு போட்டு இங்கே உட்காந்துட்டு கேட்க அங்கே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. வரும்போது நம்ம நண்பர் பன்னீர் ப்ரோ, அண்ணே எப்படி இருக்கியா? நல்லா இருக்கேன். அவர் பயங்கரமான ரைடரு, நம்ம பழைய நண்பர். இங்கே நிறைய பழைய வீடியோவில் பார்த்துருக்கலாம், அப்படி தானே? நம்ம வீட்டு ஏற்காடு ஏலகிரி ரைடு வண்டி. ஆமாம், இப்போ வண்டி எடுக்கும்போது வந்தியில்ல டெலிவரிக்கு. ஆமாம், அதே மாதிரி இந்த ஷோரூமில் ஒரு பொருளை, முக்கியமான ஒரு பொருளை வாங்க வேண்டியிருந்துச்சு. ஃபைனலாக அதையும் வாங்கியாச்சு. மெயின் மேட்ரு. ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், வாங்குவா வேண்டாமான்ட்டு. அதையுமே வந்து நம்ம திரா டிவிஎஸில் வாங்கியாச்சு. ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க, உண்மையிலே நம்ம சப்போர்ட்டு. நம்மளை வச்சு நிறைய பேர் புக்கிங்கும் பண்ணியிருக்கீங்க. நம்ம கேஆர்எஃப் நிறைய பேர் இங்கே புக்கிங் பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி. ரொம்ப அந்த புக்கிங் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நம்ம கேஆர்எஃப் சார்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். உங்களுக்கும் சீக்கிரம் வண்டி வந்துடும். என்னண்ணே? ஆமாம், இப்போ கூட வந்தாப்புல ஒரு அண்ணன், உன் தம்பி வந்தாப்புல. வந்துட்டு ப்ரோ என்ன நீங்கள் இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்புல. உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் இங்கே புக்கிங் பண்ணேன், பள்ளிக்கரணையிலேருந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பள்ளிக்கரணையில் ஷோரூம் இருக்கான், ஆனால் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவர் அவ்வளோ மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா நம்ம ஒன்றும் சரியாக பண்ணலை, வண்டி எடுத்துக்கோ, அந்த வண்டி நல்லா இருக்கா இல்லைன்னு மக்கள்கிட்ட சொல்கிறோம், அவ்வளோதான். இன்னும் ரைடு போகிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வேறு நம்ம காசு வாங்கிட்டோ ப்ரொமோஷனோ அப்படி இப்படி பண்ண போகிறதில்ல. நான் காசு கொடுத்து வாங்கின வண்டியை நல்லா இருக்கா இல்லையா சொல்ல போகிறேன், அதுதான் பண்ணுறேன். ஓகே, அண்ணனும் பார்த்தாப்புல வண்டி சூப்பராக இருக்குது, நல்லா எல்லா செட்டிங்ஸ்லாம் பண்ணப்போ எப்படின்னு இருக்கு வண்டி? அமக்கலமாக இருக்கான். நான் அட்டகாசமான வார்த்தை யூஸ் பண்ணேன், அவர் அமக்கலம் யூஸ் பண்ணுறாரு. என்னங்க ஒரே தலைப்பட டைட்டிலாக சொல்கிறீங்க? அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இங்கேருந்து நான் சென்னைக்குலேருந்து ஊருக்கு போகணும், அது ஒன்று. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் வண்டியோட அக்சசரிஸு என்னென்ன போட்டிருக்கேன், எதை போட்டிருக்கேன், அதுக்கு ஒரு வீடியோ போட்டால் தான் திருப்தி ஆகும் எனக்கு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது RTX வாங்கணும்னா நம்ம திரா டிவிஎஸில் வந்து புக் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே. பைண்ணே, பாய்.